போன பாட்டுல நம்ம கர்ணனோட பெரியப்பா ஒரு ரதத்தை கொண்டு வந்து அது தெய்வீக ரதம்னு அந்த ரதத்தை நம்ம சிவபெருமானோட கணங்களை காப்பாத்துறதாகவும் அது மகத்துவம் வாய்ந்த ரதம்னு அந்த ஊர்க்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ரதத்துல ஒரு பையன் ஏறிடுறான். அவன் ஏறினதும் அந்த ரதத்தோட குதிரைகள் ரொம்பவுமே வேகமா ஓடுது. அதை பிடிக்கிறதுக்காக அந்த ஊர் பெரியவங்களும் கர்ணனோட பெரியப்பாவும் ஓடுறாங்க. ஆனா அந்த ரதத்தை பிடிக்க முடியல. நம்ம கர்ணனும் அந்த ரதத்தை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே வேகமா ஓடுறான். ஒரு கட்டத்துல அந்த ரதத்தை பிடிச்சு அந்த ரதத்திலே ஏறிடுறான். அந்த ரதத்துல இந்த பையனை பார்த்து நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடின குதிரையையும் அடக்கிடுறான். இதெல்லாம் பார்த்த ராதா சோனிதருக்கு தான் ஏதோ ஆபத்து போலன்ட்டு ரொம்பவே வேகமா ஓடியாரா. அவ வர்றதுக்குள்ள நம்ம கர்ணன் அவன் நண்பனை அந்த ரதத்துல இருந்து காப்பாத்திடுறான். ஓடி வந்த ராதா நம்ம கர்ணனை தான் பாராட்ட போறான்னு நினைச்சா அவ சோனுவை எப்பயும் போல கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் ஏக்கமா பாக்குறான் நம்ம கர்ணன். இந்த சமயத்துல நம்ம அதிரதரும் வராரு. வந்து கர்ணனை திட்டுறாரு. நீ ரொம்ப சின்ன பையன், இந்த வயசுல எதுக்கு இவ்வளவு சாகசங்கள் செய்யற, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்பவே உருக்கமா பேசிட்டு இருக்காரு. அவரு எங்க அண்ணன் எங்க அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அப்ப அவங்க அண்ணன் பின்னாடி இருந்து நடந்து வர்றாரு. அதிரதா இவன் யாருப்பா, யாரு கொடுத்த வர இவன், நானும் இந்த உலகத்தையே சுத்தி வந்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு தெய்வீக குழந்தைய நான் பார்த்ததே இல்லை, எந்த தெய்வம் கொடுத்த வரம் இவன் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. அதே சமயம் ஊர்ல இருக்க எல்லாரும் இந்த ரதம் எப்படிப்பட்ட ரதம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே இதுதான் சமயம்ட்டு கர்ணனோட பெரியப்பா இது தெய்வீக ரதம் பாத்தீங்களா, இந்த ரதத்துல ஒரு சின்ன பையன் ஏறினதும் ஒரு மா வீரனா மாறிட்டான் பாத்தீங்களா, இந்த ரதம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தெய்வீக ரதம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கிட்ட அந்த ரதத்தையும் வித்துறாரு. கர்ணனோட பெரியப்பா அந்த ரதத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுக்கிறாரு. அது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்ணர்கிட்ட போன எபிசோட்ல வாங்கினாரு பாத்தீங்களா ஒரு பெரிய மாணிக்க கல். அந்த கல்லை அந்த ரதத்துல இருந்து எடுத்து இந்த ரத்தன கல்ல உங்க அம்மாட்ட போய் கொடு, உங்க அம்மா உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, இந்த வச்சுக்க அப்படின்ட்டு அந்த பெரியப்பா கர்ணன்கிட்ட கொடுக்கறாரு. கர்ணன் அந்த கல்லை வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு போறான். அவங்க அம்மாவை தள்ளி நின்று பாக்குறான். அவங்க அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. அவங்க யாரோ கூப்பிட்டோன்னே எழுந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. நம்ம கர்ணன் அந்த கல்லை கொண்டு போய் அவங்க பாத்திரம் விளக்குற இடத்துல வச்சுட்டு இருக்க பாத்திரத்தையும் விளக்கிட்டு உள்ள போய் படுத்துறாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாங்க. அந்த கல்லு பாத்திரம் விளக்குற இடத்துல இருக்கு. அதை எடுத்து ரொம்பவே சந்தோஷமா பாக்குறாங்க. அந்த கல்லை சோனு தான் வச்சிருப்பான்னு நினைச்சுக்கிட்டு முதல்ல சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் உள்ள போய் பார்த்தா சோனு பக்கத்துல நம்ம கர்ணன் படுத்திருந்தான். ஒருவேளை இந்த கல்லை கர்ணன் தான் எடுத்திருப்பானோ அப்படின்ற யோசனையில அந்த கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம சோனுவையும் கர்ணன் பக்கத்துல இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இதையெல்லாம் பெரியப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து நம்ம கர்ணன் அழுகுறான். ஏன் நம்ம அம்மா நம்ம மேல பாசமா இருக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏன் சோனுவை மட்டும் பிடிச்சிருக்கு, என்னையே அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்பவே தேம்பி அழுகுறான். இதை பார்த்து பெரியப்பா ரொம்பவே மனவேதனைப்படுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியப்பா ஒரு பணம் முடியோட வராரு. ஏற்கனவே அந்த ரதத்தை வித்தார் இல்லையா, அந்த பணம் தான். அதை கொண்டு வந்து ராதாட்டையும் சோனிதர்ட்டையும் கொடுக்குறாரு. இந்தாங்க, இந்த பணம் உங்க மகன் சம்பாரிச்சது, அதனால அது உங்களுக்கு தான் சேரும், அவனை படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு பெரியப்பா ராதாட்ட கொடுக்குறாரு. ஆனா ராதாவோ அந்த பணத்தை வாங்க மறுக்கிறான். பெரியப்பா ஏன் வாங்க மறுக்கிற, இதே பணத்தை சோனு சம்பாதிச்சிருந்தா நீ வாங்க மாட்டியா, அப்புறம் ஏன் கர்ணன் சம்பாதிச்சதை மட்டும் நீ வாங்க மாட்டேன்ற அப்படின்ட்டு பெரியப்பா கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ராதா சொல்றா, கண்டிப்பா வாங்கியிருப்பேன், சோனு சம்பாதிச்சிருந்தா இந்த பணத்தை நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன், ஆனா இது கர்ணன் சம்பாதிச்சது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றா. பெரியப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற, ரெண்டு பேருமே உன் பிள்ளை தானே, ஆனா ஏன் கர்ணன் மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கிறாரு. கர்ணன் ஒரு தெய்வீக குழந்தை, அவனை மாதிரி ஒரு குழந்தை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், ஆனா அவனை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறையே, சோனுவை மட்டும்தான் எப்பயுமே நீ கவனிச்சுக்கிட்டு இருக்க, ஆனா கர்ணன் உன் பாசத்துக்காக எவ்வளவு இயங்குறான்றத நான் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஏன் அவனை நீ ஒதுக்கி வைக்கிற அப்படின்ட்டு இந்த பெரியப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ராதா இது என் பிள்ளை இல்ல அப்படின்ற உண்மையை சொல்றதுக்காண்டி வரா. ஆனா அதுக்குள்ளேயும் நம்ம சோனிதர் தடுத்துறாரு. அண்ணா இது எங்க வீட்டு விஷயம், தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம சோனிதர் சொல்றாரு, மானோட வயிற்றுல ஒரு அற்புதமான கஸ்தூரி இருக்கும், ஆனா அது வயிற்றுல அந்த மாதிரி ஒரு கஸ்தூரி இருக்கிறது அந்த மானுக்கே தெரியாது. அது மாதிரிதான் நம்ம கர்ணன் ஒரு தெய்வீக குழந்தை, அவனோட அருமை புரியாம அவனை நீங்க ஒதுக்கி வச்சுட்டு இருக்கீங்க, இது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு நம்ம பெரியப்பா ரொம்பவே கோவமா பேசுறாரு. நீங்க சொல்ற அந்த கஸ்தூரினாலதான் அந்த மானுக்கே ஆபத்து, அந்த கஸ்தூரி வாசனையாலதான் அந்த மானுக்கு ஆபத்து வருது, அப்படிப்பட்ட ஆபத்து தரக்கூடிய ஒரு பொருள் மேல அந்த மானுக்கு எப்படி ஆசை வரும் அப்படின்ட்டு நம்ம ராதா கேக்குறா. அது மாதிரி என்னால இவங்கிட்ட அன்பாவே இருக்க முடியாது அப்படின்ட்டு ராதா சொல்றா. இதை எல்லாத்தையுமே கர்ணன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் கேட்ட நம்ம கர்ணன் ரொம்பவே சோகமா வீட்டு
வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அவன் போறப்ப சில செடிகளை பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு அவங்க பெரியப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அந்த இலை தலைகளை சாப்பிட்டு தான் 20 வருஷமா தன் கடுமையா தவம் பண்ணதாகவும், அப்படி தவம் பண்ணதுனாலதான் எனக்கு இவ்வளவு அறிவும் ஆற்றலும் இருக்குன்னு அவங்க பெரியப்பா சொன்னது கர்ணனுக்கு ஞாபகம் வந்து அந்த இலைகளை சாப்பிடுறான். சாப்பிட்டு பார்க்கறான், இலை நல்லாவே இல்லைன்ட்டு துப்பிக்கிட்டு இருக்கான். அவன் துப்பும் போது அங்கிட்டு இருந்து ஒரு குரல் கேட்குது. யார் என் தவத்தை கலைச்சது, யாருக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு சத்தம் அந்த பக்கம் இருந்து வருது. கர்ணனும் இது என்ன சத்தம், யார் பேசுறதுன்ட்டு போய் பார்க்கறான். ஒருத்தர் தலை ஈரா நின்று தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்கிறாரு, யாருப்பா நீ இந்த சமயத்துல இங்க வந்திருக்க, இந்த சமயத்துல இந்த பக்கம் யாரு வரக்கூடாதுன்னு கிராமவாசிகளுக்கு தெரியுமே, நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கர்ணன் சொல்றான், இந்த மாதிரி இலை தலைகளை சாப்பிட்டா நல்ல அறிவு வரும், ஆற்றல் வரும்னு எங்க பெரியப்பா சொன்னாரு, அதனாலதான் நானும் வந்தேன். இந்த இலை தலையெல்லாம் பார்த்தா ரொம்பவே கசப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தவம் மட்டும் பண்ண போறேன், பாதி அறிவாச்சும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணனும் தலைகீழ நின்று தவம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அந்த முனிவர் கேட்கிறாரு, ஏன்பா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க, இந்நேரத்துல இந்த சின்ன வயசுல எங்கிட்ட வரக்கூடாதுன்னு தெரியாதா, உனக்கெல்லாம் பயமே இல்லையா அப்படின்ட்டு அந்த முனிவர் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கர்ணன், பயமா, எதுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்கிறாரு. அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, பேயோ பூதமோ உன்னை வந்து முழுங்கி தின்றுச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கர்ணன், உங்களை முழுங்காம இருக்குல்ல, அது எப்படி என்ன மட்டும் முழுங்கும், அதனாலதான் எனக்கு பயம் இல்லை அப்படின்ட்டு கர்ணர் திருப்பி சொல்றாரு. இந்த சின்ன வயசுல நீங்க எதுக்கு தவம் பண்ற, உனக்கு என்ன அப்படி ஞானம் கிடைக்கணும் அப்படின்ட்டு அந்த முனிவர் கேட்கிறாரு. அது நம்ம கர்ணர் சொல்றாரு, கஸ்தூரிமான் வயிற்று இருந்து கஸ்தூரி மட்டும் தனியா பிரிக்கணும், அதுக்கு தான் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா கஸ்தூரி இருக்கிறனாலதான் அந்த மானுக்கே ஆபத்தான், சரி சரி அமைதி இருங்க, நான் தியானம் பண்ண போறேன் அப்படின்ட்டு கர்ணர் சொல்லிட்டு திருப்பி தியானம் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அந்த முனிவர் கர்ணன் கிட்ட கேட்கிறாரு, நீங்க இந்த நடுராத்திரில எதுக்கு கஸ்தூரிமானை பத்தி கவலைப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கஸ்தூரினால அந்த மான் இறக்காம இருந்தா என்னாலையும் எங்க அம்மா இறக்காம இருப்பாங்க, என் மேலையும் எங்க அம்மா பாசமா இருப்பாங்க, அதனாலதான் அந்த மானுட்ட இருந்து கஸ்தூரிய பிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு கர்ணன் அந்த முனிவர்கிட்ட சொல்றாரு. எங்க அம்மா என்னால அவங்க உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்ட்டு ரொம்பவே பயப்படுறாங்க, என் மேல பாசமாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, என் தம்பி சோனுகிட்ட மட்டும் அவங்க ரொம்பவே பாசமா இருக்காங்க, ஆனா என்னை பார்த்தாலே வெறுக்கிறாங்க, அதனாலதான் நான் அந்த கஸ்தூரி மானுட்ட இருந்து கஸ்தூரியை பிரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கர்ணன் சொல்றாரு. முனிவர், உன் பேர் என்ன அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கர்ணன் சொல்றாரு, என் பேரு கர்ணன், ராதையின் கர்ணன் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு நம்ம கர்ணன் மறுபடியும் தியானம் பண்ண போயிடுறான். இதை பார்த்து அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டே, நீ தியானம் பண்ண வேண்டாம், உனக்கு எல்லா ஞானமும் இருக்கு, நீ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போய் உங்க அம்மாட்ட சொல்லு, கஸ்தூரிமானுக்கு கஸ்தூரினால என்னைக்குமே ஆபத்து வரதில்லை அப்படின்னு உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்ட்டு அந்த முனிவர் சொல்றாரு. அந்த கஸ்தூரி தான் கஸ்தூரிமான் உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம், அந்த கஸ்தூரியோட வாசம் குறைய குறைய அந்த மானும் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுரும், இத போய் உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்ட்டு நம்ம முனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கஸ்தூரியால தான் அந்த கஸ்தூரி மானுக்கே பெருமை, அதனால கஸ்தூரி என்னைக்குமே மானுக்கு ஆபத்தா இருந்ததே இல்லை அப்படின்னு நம்ம முனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கர்ணன் கேட்கிறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, ஏன்னா நான் அந்த கஸ்தூரி மானை பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு முனிவர் சொல்றாரு. அந்த மான் இமாலய மலையோட உச்சியில இருக்கு அப்படின்ட்டு முனிவர் சொல்றாரு. இதை கேட்ட கர்ணன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு, அப்ப அந்த மானை நான் எங்க அம்மாட்ட கூட்டி போய் காமிக்கலாமா, அப்படின்னா எங்க அம்மா அதை நம்புவாங்களா அப்படின்ட்டு அந்த முனிவர்கிட்ட கேட்கிறான். முனிவர் சொல்றாரு, அந்த பாதை ரொம்பவே ஆபத்தானது, ஒரு வீரனாலதான் அந்த பாதையில போக முடியும் அப்படின்ட்டு அந்த முனிவர் சொல்றாரு. அதுக்கு கர்ணன், நானும் வீரன் தான், நானும் இப்ப சோற சிந்தாம சாப்பிடுறேன், என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன், அப்படின்னா நானும் ஒரு வீரன் தானே அப்படின்ட்டு கர்ணன் கேட்கிறான். அதுக்கு அந்த முனிவர் சொல்றாரு, நீ ஒரு வில்லாளியா அப்படின்ட்டு கேட்கிறாரு. என்னது வில்லாளியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறான் நம்ம கர்ணன். நன்றி.